பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் வேதனையை உண்டு பண்ணுகின்ற பிள்ளையாய் நீ இருப்பாய் என்றால் நீ மாற வேண்டும். மணம் செய்த கணவனுக்கோ மனைவிக்கோ நீ பாடுகளை வேதனைகளை உண்டாக்குகின்ற நபராய் நீ இருப்பாய் என்றால் கட்டாயம் என்று நீ மாற வேண்டும். ஒருவேளை சொல்லலாம், மாறணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு பிரதர், என்னுடைய கையாலேயே நான் குடும்பத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறேன், என் பிடிவாதத்தினால், என் கையாலேயே என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் என் குடிப்பழக்கத்தினாலே கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரிகிறது. என்னுடைய தவறான வாழ்க்கையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கையினாலே என் குடும்பத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு தெரியும். நான் மிகுந்த வேதனைக்குட்படுத்துகிறேன் என் குடும்பத்தாரை. ஆனால் மாறுவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா? மனம் திரும்புவதற்கான சான்ஸ் எனக்கு உண்டா என்று நீ கேள்வி கேட்பாய் என்றால், இன்று எவ்வளவாய் நீ பிறரை பாடுபடுத்திக் கொண்டிருந்தாலும், காயப்படுத்திக் கொண்டிருந்தாலும், கோபப்படுத்தினாலும், மோசம் பண்ணிக் கொண்டிருந்தாலும், வேதனைக்குட்படுத்திக் கொண்டிருந்தாலும் நீ மாறுவதற்கு சான்ஸ் உண்டு. உன்னை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? யாபேஷ் என்னவாங்க? வேதனைப்பட்டு துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஷ் என்று பெயரிட்டான். யாபேஷ் என்று பெயர். என்னுடைய பிறப்பு எனக்கு வேதனையை உண்டாக்கி இருக்கிறது, என்னுடைய பிறப்பு எனக்கு மிகுந்த பாடை உண்டாக்கி இருக்கிறது, எனவே இவனுக்கு வேதனை என்றே பெயர் வைக்கிறேன். வேதனை என்ற அர்த்தமுள்ள யாபேஷ் என்ற பெயரை வைத்தாள். ஆனா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாடுபடுத்தியவனே, அந்த தாய்க்கு பாரத்தை உண்டாக்கியவனே, தாய்க்கு வேதனையை உண்டாக்கியவனே என்னவானான் தெரியுமா? மேல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற சகோதரர்களாக இருந்தாலும், கீழே இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற சகோதரர்களாக இருந்தாலும், யூதா பெற்றெடுத்தவர்களிலே இருக்கிற லிஸ்ட்ல எல்லோரை காட்டிலும் கடந்த காலத்திலே தாய்க்கு பாடுகளை வேதனையை உண்டாக்கின யாபேஷ் அதற்கு பிறகு மிகுந்த கனமுள்ள ஒரு நபராக உயர்த்தப்பட்டான். வாசிக்கலாம். யாபேஷ் தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலாம் ஒரு காலத்தில் ரொம்ப வேதனைப்படுத்தினவன், பாரத்தை உண்டாக்கியவன், பாடுகளுக்கு உட்படுத்தினவன். ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரை காட்டிலும் மிகவும் கனமானவனாக பெயரை பெற்றான். ஒரு பெரியவன் என்கிற பெயரை கூட சம்பாதித்தான். பிறர் எல்லோரை காட்டிலும் அற்புதமானவன், மற்ற எல்லாரை காட்டிலும் ஸ்மார்ட்டானவங்க, மற்ற எல்லாரை காட்டிலும் ஸ்பிரிச்சுவலானவன் என்கிற ஒரு பெயரை அவன் சம்பாதித்தான். கடந்த காலத்தில் அவன் பாடுகளையும் வேதனையும் உண்டாக்கினவன் தான். ஆனால் இன்றோ பாடுபடுத்துகிறவன் அல்ல, காயப்படுத்துகிறவன் அல்ல. என்ன நடந்தது? மனம் திரும்புதல். உங்களுக்கு ஒருவரோ 2, 3 பேரோ உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடும். ஆனால் அவர்களில் நீ பிரத்யேகமானவனாய் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். உங்க வீட்டில் 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ அல்லது 5 பேரோ மருமகள்கள் எத்தனை பேரோ தெரியாது. ஆனால் அவர்களிலே நீ ஒரு மருமகளாக எல்லோரை காட்டிலும் பிரத்யேகமான மருமகளாயிருக்க வேண்டும், மருமகனாயிருக்க வேண்டும், குமாரத்தியாயிருக்க வேண்டும், குமாரனாயிருக்க வேண்டும், சகோதரனாயிருக்க வேண்டும், சகோதரியாயிருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அந்த சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலும் யாபேஷ் வெரி ஸ்பெஷல், மிகவும் தனித்துவமானவன். தேவனே யாபேசுவனுடைய வாழ்க்கையை நினைத்தருளினார். எப்படி? தனித்துவமானது, கனமானது, மதிப்புக்குள்ளானது, அடையாளம் காணப்பட்டது, தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியானது. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். எங்கே இருக்கிறோயோ அங்க ஒரு தனித்துவமான நபராயிருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ ஒரு மாடலாக இருக்க வேண்டும். உன் பேச்சாக இருந்தாலும், உன்னுடைய நடையுடைய பாவனைகளாக இருந்தாலும், நீ வேலை செய்கிற விதமாக இருந்தாலும், வியாபாரம் பண்ணுகிற விதமாக இருந்தாலும், ஊழியம் செய்கிற நடைமுறையாக இருந்தாலும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டும். நீ ஒரு தனித்துவமானவனாக இருக்க வேண்டும். யாபேஷ் அப்படிப்பட்டவன் தான். He was a very special person. அற்புதமான சிறப்புக்குரியவன், மிகுந்த வேதனைப்படுத்தினவன், மிகுந்த பெயர் படைத்தவன், அற்புத கனத்தை பெற்றுக்கொண்டவன். அது மாத்திரமல்ல, அற்புதமான ஜெபவீரனானவன். உன் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையுள்ளதாயிருக்க வேண்டும், பிறருக்கு முன்மாதிரியாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா என்று?
எஸ் என்று சொல்வோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பிக்கின்றீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு இன்றும் பேசியதற்காக நன்றி ராஜா. யாபேஷ் ஒரு காலத்திலே வேதனையை உண்டு பண்ணினவன், ஆனால் உம்முடைய உதவினாலே கனத்தை பெற்றுக் கொண்டவன். ஜெப வாழ்க்கையின் மூலமாக தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலும் முன்மாதிரியாய் உமக்கு மகிமையுள்ளவனாய் வாழ்ந்த ஒருவன். அப்பேற்பட்ட வாழ்க்கையை இன்றும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும், கடந்த காலத்தில் பாடுபடுத்தினவர்கள் இனிமேல் பாடுபடுத்தாதபடிக்கும், கடந்த காலத்தில் அநியாயம் செய்தவர்கள் இனிமேல் அநியாயம் செய்யாதபடிக்கும், கடந்த காலத்தில் பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இனி அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழாதபடிக்கும், கடந்த காலத்தில் ஆண்டவரே உம்மை தூஷிக்கிறபடி வாழ்ந்தவர்கள் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாதபடிக்கும், பெற்ற தாய் தகப்பனை அழ வைத்தவர்கள் இனிமேல் அழ வைக்காதபடிக்கும், சொந்த கணவனுக்கு மனைவிக்கு நரக வேதனையை உண்டாக்கினவர்கள் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதபடிக்கும் ஒரு அற்புதமான மாற்றத்தை நீர் அருளிச் செய்து முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும், ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் இப்பொழுதும் ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், அவருடைய குடும்பங்களிலும், அவருடைய உத்தியோகங்களிலும், அவர்களின் வியாபாரங்களிலும், ஆண்டவரே ஊழியங்களிலும், சபைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டவரே ஊற்றி அவர்களை ஆசீர்வாதகரமாக முழுமையாய் மாற்றி அநேகருக்கு ஆண்டவரே முன்னுதாரணமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கும், ஆண்டவரே உம்முடைய துணையை நாங்கள் எப்பொழுதும் பெற்றவர்களாக நித்திய காலமும் அப்பா உம்முடைய காவலிலே பாதுகாப்பிலே நாங்கள் வாழும்படியாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென்.